अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सरस्वती गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। जय जगन्नाथ स्वामी की जय। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் சூத்திரம் நிலைநாட்டப்பட்டது. இன்றைக்கு நாம படிக்கிற ஸ்லோகம் வந்து 42வது பதம். ஆத்யோ அவதார புருஷ பரஸ்ய காலஸ்வபாவ சதசன்மனஸ்ய திரவ்யம் விகாரோ குணேந்திரியாணி विराट स्वरास्तानु सरिष्णु भूम्नः. பரமபுருஷரின் முதல் அவதாரம் காரணோதகசாயி விஷ்ணு ஆவார். நித்திய காலம், விண்வெளி, காரண விளைவுகள், மனம், மூலப்பொருட்கள், பௌத்திக அகங்காரம், இயற்கையின் குணங்கள், புலன்கள், பகவானின் விஸ்வரூபம், கார்போதசாய் விஷ்ணு மற்றும் அசைவன அசையாதவன எனும் பிரிவுகளில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் அவரே எஜமானராவார். ஓகே, அப்போ பிரம்மா இந்த உலகத்துடைய சிருஷ்டிகர்த்தாவா இருந்தாலும், அவர் பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்தினாலும், அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தனமாக, உறுதியாக, வலுவாக, அழுத்தம் திருத்தமாக பதிவிடுறார். என்ன பதிவிடுறாரு? அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் தான் அனைத்துக்கும் எஜமானர். அவர் தான் எல்லாத்துக்கும் எஜமானர். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நாம் எல்லாரும் நித்தியமானவங்க. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நாம் எல்லோரும் ஆன்மீகமானவங்க. இதுல பகவான் கிருஷ்ணர் நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். இந்த வேத கூற்று, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரம்மா கன்ஃபார்ம் பண்ற, உறுதிப்படுத்துற. இங்க எஜமானம் யாரும் கிடையாது. ஆனா இந்த மாயாவுடைய கவர்ச்சி, மாயினுடைய கவர்ச்சினால ஒரு ஜீவாத்மா தன்னை எஜமான்னு நினைச்சுக்க. ஓ, நான் வந்து இவ்வளவு நிலம் வச்சிருக்கேன், நான் வந்து இந்த வீடு இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, எனக்கு இவ்வளவு சேவகர்கள் இருக்காங்க, இந்த சேவகர்களுக்கு நான் தான் எஜமானன், என்னுடைய அலுவலகத்துல எவ்வளவு பேர் பணிபுரிகிறாங்க, இவங்களுக்கு நான் தான் எஜமானன், என் குடும்பத்தாருக்கு நான் தான் எஜமானன். இப்படி தன்னை எஜமானனால் கருதி கொள்வது மாயினுடைய கவர்ச்சி, அறியாமை. ஆனா இங்க யாருமே எஜமானர் கிடையாது. எஜமானர் அப்படின்னு சொன்னா அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவரா இருக்கும். ஆனா பாருங்க, இந்த ஜீவாத்மா இயற்கையினால கட்டுப்படுத்தப்படுறார், 3 குணத்தினால கட்டுப்படுத்தப்படுறார், மாயினால கட்டுண்டு இருக்காரு. அதனால இந்த ஜீவாத்மா தன்னை எஜமானு கருதுது முட்டாள்தான். ஒரு ஜீவாத்மா வந்து தன்னை எஜமான் என்று கருதி கொள்வது அவனுடைய அறியாமையின் வெளிப்பாடுதான். அதனால இங்க பிரபுபாதர் திரும்ப திரும்ப சொல்றார், பௌதிக படைப்பை பற்றி, பௌதிக படைப்பு என்பது நிரந்தரமற்றது என்பதை இங்கு ஏற்கனவே பல முறை விவாதிக்கப்பட்டுள்ளது. பல முறை ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப பிரபுபாதர் புஸ்தகத்தில் எழுதுறாரு, சொல்லியிருக்காரு. இந்த ஜட உலகம்
நிலை இல்ல, நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இத பகவத்கீதையில கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு. துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது, அனித்யம் அசுகம் லோகம். இந்த உலகத்துல நித்தியம் இல்ல, இந்த உலகத்துல சுகம் இல்ல. ஆனா ஜீவாத்மா மாயினுடைய கவர்ச்சியினால இங்க எப்படியாவது இந்த வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்குவேன், என்னுடைய சந்தோஷத்தை நான் அதிகரிப்பேன், நான் இந்த இயற்கையை அடக்கி ஆண்டுருவேன், நான் இங்க எஜமானனா இருப்பேன் அப்படின்னு போராடி. அதனாலதான் பிரபுபா சொல்லுவாரு, இந்த கட்டுண்ட ஜீவாத்மா அவனுடைய நிலை என்னன்னா ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் அதோட அர்த்தம் என்னது? தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டே. ஒரு ஜீவாத்மாவும் தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடுற. என்னுடைய சந்தோஷத்தை தக்க வச்சுக்க முடியுமா? என்னுடைய வசதியை தக்க வச்சுக்க முடியுமா? என்னுடைய வெற்றியை தக்க வச்சுக்க முடியுமா? என் புகழை தக்க வச்சுக் கொள்ள முடியுமா? நான் புகழின் உச்சிக்கு போக முடியுமா? அப்படின்னு தினம் தினம் வாழ்க்கையில போராட்டம். இப்படி ஜீவாத்மா போராடிட்டே இருக்கு. சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இங்க பிரபுபா என்ன சொல்றாரு? இந்த பௌதிக உலகம் நிரந்தரமற்றது என்பது இங்கு ஏற்கனவே பலமுறை விவாதிக்கப்பட்டுள்ளது. அந்த சர்வ வல்லமை பொருந்திய பகவானுடைய பௌதிக சக்தியின் ஒரு தற்காலிகமான தோற்றம் தான் இந்த பௌதிக உலகம். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அன்பான உறவு முறையில் பகவானோடு உறவாட விருப்பம். சோ யாரெல்லாம் இந்த ஜட உலகத்துல இருக்காங்களோ அதோட அர்த்தம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த ஜட உலகத்துல இருக்காங்களோ அதோடைய வெளிப்பாடு என்னன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணாவோடு அசோசியேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பகவானோட அன்பான உறவு கொள்ள, பகவானோட அன்பு பரிமாற்றம் சொல்றதுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி விருப்பமற்ற ஜீவன்களுக்கான வாய்ப்பு தான் இந்த ஜட உலகம். ஓகே, கிருஷ்ணா பாக்குறாரு, ஓகே நீங்க கேட்டு அன்பு செய்ய விருப்பம் இல்லையா, சரி பரவாயில்ல போலாம். கிருஷ்ணா என்ன பண்றாரு? கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஜீவாத்மாக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அன்பான உறவு முறையில் பகவானோடு உறவாட விருப்பம் இல்லை. இதனால் இத்தகைய ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக இந்த பௌதிக தோற்றம் தேவையாக உள்ளது. ஆக்சுவலி பார்க்க போனா கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் ஜட உலகத்தை படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஜீவாத்மா நான் எஜமானனாக இருக்க வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், எனக்கு இறைவனிடத்துல அன்பு செய்யறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் நான் அவர்கிட்ட அன்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது அந்த ஜீவாத்மா தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யாது. கிருஷ்ணா கொடுத்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ண. இப்ப அரசாங்கம் கொடுக்கிற சுதந்திரத்தை மக்கள் தவறா பயன்படுத்துறாங்க இல்லையா? அரசாங்கம் மக்களுக்கு சலுகை கொடுக்குது, அரசாங்கம் சலுகை கொடுக்குதுன்னு சொல்லி அதை துஷ்பிரயோகம் பண்ணும்போது அரசாங்கம் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். அதுக்குதான் கோர்ட்டு, ஃபைனு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கு. அரசாங்கம் குடிமக்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குது, ஆனா அதே சமயம் சில சட்ட திட்டங்களை வரையறுத்து வச்சிருக்கு. அந்த சட்ட திட்டத்தை மீறும் போது அந்த குடிமக்கள் யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்க அரசாங்கத்தினால தண்டிக்கப்படும். அந்த தண்டனை கொடுக்கிற டிபார்ட்மெண்ட் தான் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஜட்ஜு, ஜெயிலர், போலீஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஏசி, டிசி எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த ஜட உலகம். ஜட உலகத்தை பத்தி சொல்லும் போது பிரபா என்ன சொல்றாரு? எந்த ஜீவாத்மா கிருஷ்ணாவுக்கு சேவை செய்ய விருப்பம் இல்லையோ அவங்க தன்னுடைய நிலையை மறந்தவங்க, தங்கள் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் தொண்டு செய்ய விரும்புவதில்லை. எனவே மாயை என்று அழைக்கப்படும் இந்த இயற்கை அவர்கள் அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அதுங்களா? கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி அதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணிக்கணும், வசதி ஏற்படும். ஓகே, உனக்கு கிருஷ்ணா மறந்து இருக்கணுமா, வா என் மடியில் உறங்கு, நீ கிருஷ்ணரை மறந்து விடுவாய்.
ஓ அன்பான ஜீவாத்மாவே, நீ கிருஷ்ணரை மறந்திருக்க வேண்டுமா? என்னுடைய மடியில் வந்து இருந்து கொள் அப்படின்னு மாயா வந்து நம்மள மடியில போட்டு தாளாட்டு. மாயினுடைய மடியில உறங்கி கொண்டிருக்கிறான் ஜீவாத். அதனாலதான் பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார், ஐஷ்ண ஆச்சாரியர், ஜீவ் ஜாகோ கௌர சாந்திர போலே புதா நித்ரா மாயா. இந்த சாங்கு கண்ணு ரொம்ப அழகான பாட்டு. அதுல வந்து பக்தி வினோத் தாக்கூர் மிக அழகா பாடுற. ஜீவாத்மா பார்த்து ஆச்சாரியர் என்ன பாடுறாரு? ஏ ஜீவாத்மாவே, நீ மாயினுடைய மடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். ஜீவ் ஜாகோ 37. जीव जागो गौरचंद्र बोले, खुदा निद्र जाओ माया पिशाचीर को बोले। जीव जागो गौरचंद्र बोले। ओ लॉर्ड गौरंगा, சாரி, லார்ட் கௌரங்கா கால்ஸ். சைதன்ய மாப்பு கூப்பிடுறாரு. பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்றாரு? சைதன்ய மாப்பு கூப்பிடுறாரு. லார்ட் கௌரங்கா காலிங், wake up, wake up, oh sleeping soul, wake up, wake up, oh sleeping soul, wake up, wake up. You have slept so long in the lap of Vichit Maya. சைதன்ய மகாபிரபு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏ ஜீவாத்மாவே எழுந்துரு எழுந்துரு, ஏ ஜீவாத்மாவே எழுந்துரு எழுந்துரு. நீ ரொம்ப காலமா மாயினுடைய மடியில தூங்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப காலமா மாயின் மடியில தூங்கிட்டு இருக்க. बाजी बोल बोलिया ऐसा संसार बितारे, बुलिया रोहिले तुम्ही अविद्यार बारे. You came into the world saying, oh my Lord, I will certainly worship you, but having forgotten this promise, you have remained in great ignorance. அப்போ சைதன்ய என்ன சொல்றாரு? நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்த. என்ன வாக்கு கொடுத்துட்டு வந்த? நம்ம எல்லாம் சைதன்ய மாப்பிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ பகவானே, கட்டாயம் நான் உங்களை பூஜை பண்ணுவேன், கட்டாயம் நான் உங்களை வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அது கொடுத்த சத்தியத்தையும் மறந்து நீ என்ன பண்ற? அறியாமையில தூங்கிட்டு இருக்க. சைதன்ய மகாபிரபு நம்மளை பார்த்து சொல்ற. சைதன்ய மகாபிரபு ஜட உலகத்துல இருக்கிற கட்டுண்ட ஆத்மாக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்க, நான் உங்களை வந்து வழிபடுவேன், நான் உங்க பக்தனா இருப்பேன். ஆனா இந்த பூமியில வந்த உடனே இமீடியட்டா இந்த மாயாவோட சக்தி, புறசக்தி, மாயாவோட கவர்ச்சியில விழுந்து 3 குடத்தினால கிருஷ்ணர் மறந்து போயிருக்கு. தொமாரே லோயித்தே ஆமி ஐனு அவதாரா, ஆமி பினா பந்துவாரா கே ஆச்சி தொமாரா. I have descended just to save you. Other than myself, who else is your friend? சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? நான் வந்து இந்த பூமியில இறங்கி வந்ததே உன்னை காப்பாத்துறதுக்கு தான். அதனாலதான் சைதன்ய மகாபிரபு கருணையே உருவான அவதாரம், கருணா அவதாரம். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ஓ ஜீவாத்மாவே, நான் இந்த பூமியில தோன்றியதே உன்னை காப்பாத்துதான். அதை விட என்னை விட உனக்கு சிறந்த நண்பர் யாரு? யாரால் உன்னை காப்பாற்ற முடியும்? சைதன்ய மகாபிரபு ஜீவாத்மா பாட்டு கேட்கிறார். நான் வந்து அவதாரம் பண்ணதே உன்னை காப்பாத்துறதுக்கு தான். என்னை விட உனக்கு நெருங்கிய நண்பர் யார் இருக்க முடியும்? அதனால சைதன்ய மகாபிரபு தான் உனக்கு உற்ற நண்பர். சுகிருதம் சர்வபூதானா. பகவான் சைதன்யர் தான் நமக்கு உற்ற நண்பர். ஏன்னா அவர் சுகிருதம் சர்வபூதானா ஞாத்மாவாம் சாந்தி உச்சதி. எல்லா உயிர்வாழையும் உற்ற நண்பர் சைதன்ய மகாபிரபு. एनाची औषधि माया नासिबोरलागे, हरिनाम महा मंत्र लावतो में मागी. I have descended just to save you. I have brought the medicine of destroying the illusion of Maya. Now pray for this Harinam Maha Mantra and take it. சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? நான் வெறுமனே உங்களை காப்பாத்துறதுதான் வந்திருக்கேன். நான் தான் உங்க உற்ற நண்பன். நான் உங்களுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து
உங்களுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாம் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கு. நோய்வாய்ப்பட்டு சிலப்ப குழந்தைக்கு நோய் வந்துச்சுன்னா அம்மாவுடைய மடியில படுத்துது. நோய் வந்ததுன்னா, குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வளர்ந்த குழந்தையா இருந்தாலும் வளர்ந்த பையனா இருந்தாலும் அம்மாவுடைய மடியில படுத்துட்டு இருப்பான். அம்மா என்னால முடியல, அம்மா என்னால முடியல. அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு வந்து கிருஷ்ணாவை மறந்து அறியாமைகிற நோய் பிடிச்சு மாயினுடைய மடியில படுத்து. ஜீவாத்மா வந்து கிருஷ்ணாவை மறந்து அறியாமைங்கிற நோயினால கிருஷ்ணா மறந்து போய் மாயினுடைய மடியில படுத்துட்டு இருக்கான். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? அவர் ஒரு மருந்து கொண்டு வர்றாரு. ஜீவாத்மாவுக்கு வந்து ஒரு மருந்து. இந்த மாயினுடைய மடியில உறங்கிக் கொண்டிருக்கிற, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நோய்வாய்ப்பட்ட ஜீவாத்மா. தட் மீன்ஸ் அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம இந்த ஜட உலகத்துல இயல்பான நிலையில் இல்லை. யாரு கிருஷ்ணரை மறந்திருக்காங்களோ அவங்க இயல்பான நிலையில் இல்ல, அவங்க நோய்வாய்ப்பட்ட நிலையில், டிசீஸ்டு கண்டிஷன். சிலருக்கு தோல் வியாதி, பாலுறவு வாழ்க்கையில் வரும்பவங்க தோல் வியாதி, சிலருக்கு மனோவியாதி. இந்த மாதிரி மனோவியாதி, தோல் வியாதி, சிலருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. என்னாச்சு? இதெல்லாம் தான் வியாதி, நோய், டிசீஸ்டு கண்டிஷன், நோய்வாய்ப்பட்ட நிலை. சரி, தோல் வியாதி உள்ளவங்களுக்கு என்ன நோய், என்ன என்ன மருந்து? அதுக்கு ஒரே மருந்து தான். மனநோயாளிக்கு அவங்களுக்கு ஒரே மருந்து தான். புத்தி சுவாதீனம், புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க யாருண்டா இது? ஜன உலகத்துல எல்லாருமே நோய்வாய்ப்பட்டிருக்காங்களே. பௌதிகவாதிக்கு தோல் வியாதி. என்ன தோல் வியாதி? ஆண் பெண்ணை பார்த்துட்டு கவர்ச்சி ஏற்படுது, பெண் ஆணை பார்த்துட்டு கவர்ச்சி ஏற்படுது, நான் அனுபவிக்கணும். புலன்பம் அனுபவிக்கிறது தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ். அப்ப அதுக்கான மருந்து என்ன? அப்புறம் மனோவியாதி. யாருக்கு மனோவியாதி? ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள் மனோவியாதி. அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டே போறாங்க. என் துன்பத்துக்கான காரணம் என்ன? கடவுள் யாரு? அவர் எங்க இருக்காரு? அவரை உணர முடியுமா? அப்படின்னு மனக்கற்பனை பண்றாங்க. அவனுக்கு மனோவியாதி. கிருஷ்ணாவுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க. அதனாலதான் பிரம்மா என்ன சொல்றாரு பாகவதத்துல? இதே சேம் பிரம்மா என்ன பிரேயர் பண்றாரு பாகவதத்துல? அபிசுத்த புத்தி. கிருஷ்ணாவுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாத புத்தி வந்து சுத்தமா இல்ல, அபிசுத்த புத்தி. சாஸ்திர அறிவு இருக்கு, சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க அறிவு வந்து மாயா அபகிருத ஞானா. அப்ப அவங்களுக்கு புத்திசாலிகள். இந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணாவை யாரெல்லாம் மறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்காங்க. அது ஞானிகளோ, யோகிகளோ, பௌதிகவாதிகளோ, அவங்களுக்கு வேற வேற நோய். எல்லாருக்கும் ஒரே நோய் இல்லை. இப்ப ஹாஸ்பிட்டல் போன வச்சுங்களேன், மருத்துவமனையில போனா எல்லாருக்கும் ஒரே வியாதி இல்லை. சிலருக்கு சக்கரை வியாதின்னு வந்திருப்பாங்க, சிலருக்கு ரத்த கொதிப்புன்னு வந்திருப்பாங்க, சிலருக்கு தோல் வியாதின்னு வந்திருக்காங்க, சிலருக்கு காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைன்னு வந்திருக்காங்க, சிலருக்கு இதய கோளாறுன்னு வர்றாங்க, சிலருக்கு மூல கோளாறுன்னு வர்றாங்க, சிலருக்கு நரம்பு தளர்ச்சின்னு வராங்க, சிலருக்கு எலும்பு கோளாறுன்னு வர்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு டாக்டர். மொத்தத்துல இவங்க எல்லாரும் பேஷண்ட் தான். இவங்க எல்லாருமே பேஷண்ட் தான், நோயாளிகள். ஆனா நோய் வேற வேற இருக்கு. இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட உலகத்துல எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து கிடையாது. ஜட வியாதி, பௌதிக நோய்க்கு எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து கிடையாது. அதுக்கு தனித்தனி டாக்டர் இருக்காங்க. அது தனித்தனி டாக்டர்கிட்ட போய் அந்த நோயை குணப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆன்மீகத்துல பார்க்கும்போது இங்க பல்வேறு நோயாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே மருந்து சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வர. சைத்தன்ய மகாபிரபு பெஸ்ட் டாக்டர், இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட். இந்த எல்லாத்துலயுமே அவர் தான் பெஸ்ட். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சிறந்த மருத்துவர், சைத்தன்ய மகாபிரபு ஒரு சிறந்த விஞ்ஞானி, சைத்தன்ய மகாபிரபு ஒரு சிறந்த யோகேஸ்வரர். சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜட உலகத்துல மாயாவுடைய மடியில
மாயா வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கு. ஜட உலகம் ஹாஸ்பிட்டல் ஆஃப் மாயா, மாயாவோட ஹாஸ்பிட்டல். நிறைய ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றாங்கல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி இந்த ஹோல் மெட்டீரியல் இஸ் மாயா ஹாஸ்பிட்டல். இந்த ஒட்டுமொத்த ஜட உலகம் மாயா மருத்துவமனை. இந்த மாயாவுடைய மருத்துவமனையில அங்க நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. மாயாவுடைய மருத்துவமனையில நிறைய பேஷண்ட், நிறைய நோயாளிகள் இருக்காங்க. பௌதிகவாதிகளுக்கு தோல்வியாதி, மனக்கற்பனையாளர்களுக்கு மனோவியாதி, ஞானிகளுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. அப்ப இவங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கணும். ஆனா மாயாதேவி அவங்கள அட்மிஷன் போட்டு அவங்கள நோயில வந்து அவங்கள டார்ச்சர் அந்த ஹாஸ்பிட்டல்ல, மாயா மருத்துவமனையில நோயாளி துன்பப்பட்டு இருக்க. So the chief doctor, the best doctor. ஏன்னா சில நேரம் நிறைய மருத்துவர்களா இருப்பாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம்னா, ஒரு பெரிய மருத்துவமனையில நிறைய மருத்துவர் இருப்பாங்க, ஒரு சீஃப் டாக்டர். இந்த சீஃப் டாக்டர் அவர் தான் இந்த தலைமை மருத்துவர். அந்த தலைமை மருத்துவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் முடிவு, சீஃப் டாக்டர். ஸோ சைதன்ய மகாபிரபு இஸ் தி அல்டிமேட் சீஃப் டாக்டர். அவர் தான் சிறந்த மருத்துவர். அவரு சொல்றாரு, ஓகே இன்னைக்கு நான் பேஷண்ட் எல்லாம் பார்க்க வரேன், ஆனா நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மருந்து வச்சிருக்கேன். நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மருந்து வச்சிருக்கேன். அந்த ஒரு மருந்து கொடுத்து நான் எல்லாரையும் குணப்படுத்திடுவேன். அந்த ஒரு மருந்து அரும் மருந்து, அது இனிமையான மருந்து, சுவையான மருந்து, கசக்காத மருந்து, வலிக்காத மருந்து இல்லையா? இந்த டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு வளர்ந்தாலும் ஊசி போடுறதுக்கு பயமா இருக்கு. ஊசி போட்டா வலிக்குமே, ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாது, ஊசி போடக்கூடாது, ரொம்ப ஈஸியா குணப்படுத்தணும். அதனால நிறைய பேருக்கு ஹோமியோபதி மருத்துவம் ரொம்ப பிடிக்கும். ஏன் நிறைய பேருக்கு ஹோமியோபதி மருந்து ரொம்ப பிடிக்கும்? ஹோமியோபதி மருந்து உருண்டை குட்டி குட்டியா ஸ்வீட்டா இருக்கு. அது ஸ்வீட்டா இருக்கு. அது வந்து ஆப்ரேஷன் கிடையாது, அது இன்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா ஹோமியோபதி மருந்து கொடுத்த உடனே அந்த பேஷண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன சின்ன டப்பால உருண்டையா மடிச்சு ஒரு 4-5 டப்பா கொடுத்து இது சாப்பிடுங்க எல்லாம் சரியாப்பிடும். அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு ஒரு மருந்து கொண்டு வராரு. என்ன மருந்து அது? ஏனாச்சி ஔஷதி மாயா நாசி போரலாகே ஹரிநாம மகா மந்திரா லாவத்து மாகி. ஹரிநாம மகா மந்திரா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒரே மருந்து, எல்லா வியாதி குணமாயிடும். பௌதிகவாதியோட தோல்வியாதி குணமாயிடும், ஞானியோடைய மனக்குழப்பம் புத்தி சுவாதீனம் இல்லாதது குணமாயிடும். அப்புறம் வந்து மனக்கற்பனையாளுடைய மன குழப்பம் எல்லாமே குணமாயிடும். ஆல் ப்ராப்ளம் சால்வ். ஒன் மெடிசின், ஒரு மெடிசின்ல எல்லா பிரச்சனையும். ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. என்ன ஆசை? எனக்கு நிறைய வியாதி இருக்கு, ஆனா ஒரு மருந்து அது இனிப்பா இருக்கணும், கசக்க கூடாது, அந்த ஒரு மருந்துலயே எல்லா வியாதி குணமாயிடும். இது வந்து சைத்தன்ய மகாபிரபுனால மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாராலும் பண்ண முடியும். ஒரு மனிதனுக்கு உடம்பு உள்ள வியாதி, மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு ஒரே மருந்து கொடுங்க, நீங்க வாழ்றதே வேஸ்ட், நீங்க இறந்து போயிடுங்க, அதுதான் மருந்து. டாக்டர் சொல்றாரு இது அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்க உடலை விட்டுருங்க. ஆனா சைதன்ய மகாபிரபு அப்படி இல்லை. சைதன்ய மகாபிரபு வந்தா ஓகே நான் உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்து கொடுக்குறேன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஆல் ப்ராப்ளம் சால்வ், எல்லா நோயும் குணமாயிடும். பக்தி வினோத பிரபு சரண படியா சே ஹரிநாம மந்திர லாவோ மாகியா. Bhakti Vinod Thakura fell at lotus feet of Lord Gauranga, and after begging for the holy name, he received that Mahamantra. So Bhakti Vinod Thakur
சைதன்ய மாப்பிளை தாமரை பாதங்கள்ல வந்து நமஸ்காரம் பண்றாரு. எனக்கு அந்த புனித நாமத்தை கொடுங்க, அந்த புனித நாமம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ஓ பகவானே, இந்த புனித நாமம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாருங்க, நம்ம கிருஷ்ணாவுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். கிருஷ்ணாவுக்கு சைதன்ய மாவுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். யாருமே பண்ண முடியாத ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு. யாருமே செய்ய முடியாத அதிசயத்தை பண்ணியிருக்காரு. ஒரு மருந்துல எல்லா வியாதியும் குணப்படுத்துறாரு. இது யாராலும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ஆளாலும் பண்ண முடியும். அது சைதன்ய மாவுனால மட்டும்தான். அதனால இந்த மாயின் மடியில உறங்கி கொண்டிருக்கும் ஜீவாத்மாவுக்கு மருந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். மாயினால் கவரப்பட்ட காரணத்தால் தான் தங்களை அனுபவிப்பாளர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். இத்தகைய ஜீவராசிகள் பௌதிக இயற்கையை அடக்கியாலும் அவருடைய நெறிகட்ட மனோநிலையை திருத்திக் கொள்வதற்காக அவ்வப்போது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. இவர்களுக்கும் பரமபுருஷரான கிருஷ்ணருக்கு உள்ள நித்தியமான உறவை பற்றி வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. இதை மறந்து விட்டார்கள். சோ அதனால இந்த சிருஷ்டிப்பு லீலா, சிருஷ்டிப்பு ஏன் நடக்குது? இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. ஜீவாத்மா என்ன மறந்து இருக்கணும் அப்படின்னு. இப்படி இந்த ஜட உலகத்துல வந்த உடனே ஜீவாத்மா இங்க வந்து பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு. பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்றாரு? தாயினுடைய கருவில் இருக்கும் போது அந்த சிசு ஜீவாத்மா பகவான்கிட்ட பிராமிஸ் பண்றாரு, ஓ பகவானே, என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க, நான் இந்த கருவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை விடுதலை பண்ணுங்க, கட்டாயம் நான் வெளியில வந்தோடனே உங்களை நான் வழிபடுவேன், வெளியில வந்தோடனே நான் உங்களுக்கு வாக்கு சத்தியம் பண்றேன். ஜீவாத்மா சத்தியம் பண்றாரு பகவான்கிட்ட, வெளியில வந்து அவனை வழிபடுவேன்னு. ஆனா வெளியில வந்த உடனே ஜீவாத்மா மாயினால கவரப்படுற இமீடியட்டா உடனே மூணு குலத்தினால பிடிக்கப்பட்டு தன் வாக்குறுதியை மறந்து விடுகிறார். தன் வாக்குறுதியை மறந்து விடுகிறார். இப்படி மாயாவுடைய கவர்ச்சி, மாயாவுடைய பளபளப்பு, மாயாவுடைய கவர்ச்சி என்னது? எல்லாரையும் வசீகரிக்குது. பௌதிகவாதிகளில் புலன்ப விஷயங்கள் வசீகரிக்குது. ஆண் பெண் கவர்ச்சி இதெல்லாம் இருக்கு. எல்லா ஜீவராசியும், ஆண் யானை, பெண் யானை, ஆண் குதிரை, பெண் குதிரை, எல்லாருக்குள்ளயும் கவர்ச்சி. இப்படி இந்த மாயாவுடைய கவர்ச்சியில ஜீவாத்மா தன்னுடைய அடையாளத்தை இழந்து, தன் அடையாளத்தை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் மகாபிரபு தட்டி எழுப்புறார், நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சப்தகுஹோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதோய். கிருஷ்ண உணர்வு ரொம்ப அழகா சொல்றாரு. சைதன்ய மாப்பிள்ளை என்ன சொல்லி கொடுக்கிறாரு? கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ளயும் இருக்கு, எல்லா ஜீவன் இதயத்துக்குள்ளயும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. ஆனா அது தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்பணும். அதுதான் ஆச்சாரியர் பண்ற. பக்தி வினோத் தாக்கூரா சைதன்ய மாப்பிள்ளை என்ன சொல்றாரா? தூங்குற ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறாரு. ஏ ஜீவாத்மாவே, தூங்கியது போதும், மாயாவோட மடியில தூங்குனது போதும், ஏந்திரி. இப்படி மாயா வலை போட்டுக்கிட்டே இருக்கு. ஜீவாத்மா மாயினுடைய சிக்கின மீன் மாதிரி, வலையில சிக்கின மீன். சில நேரம் ஒரு வலையில குருவிகள்லாம் சிக்கும். இந்த பிரபுபார் அழகா குட்டி கதை சொல்லுவார். ஒரு ஒரு வேடன், ஒரு வேடன் வர்றாரு. பார்த்தா அந்த பறவைகள்லாம் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கு. இந்த வேடன் என்ன பண்றாரு? முதல்ல வலையை விரிக்கிறார். வேடன் வந்து வலையை விரிக்கிறார். வலையை வச்சு அதுல தானியத்தை போடுறாரு. இதை பார்த்து இந்த குருவிகள்லாம், ஓ இங்க தானியம் இருக்கு, இதை சாப்பிடலாம் அப்படின்னு கீழே இறங்குது. அப்போ ஒரு புத்திசாலி குருவி இருக்கு. இந்த புத்திசாலி குருவி சொல்லுது, வேடம் வர்றான், வேடம் வர்றான், வேடம் வர்றான், வேடம் வர்றான். எல்லா குருவி கேட்டுட்டு இருக்காங்க. ஓ என்னது? இதோ வேடம் வர்றான், வேடம் வர்றான், வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், தானியத்தை போடுறான், தானியத்தை போடுறான், போகாதீங்க, மாட்டிக்குவீங்க, போகாதீங்க. ஆனா ஒரு குருவியா இருக்குது. தானியத்தை பார்த்த உடனே மரக்கிளையில, மரக்கிளையில குருவிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரு குருவி சொல்லுது, அது பாரு வேடம் வர்றான், வேடம் வர்றான், போயிடாதீங்க, போயிடாதீங்க. ஆனா இந்த குருவினால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மரத்துல ரெண்டு குருவி இருக்கு. ஒரு குருவி மற்ற குருவிகளை பார்த்துட்டு இருக்கு. ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த உடல்ல ரெண்டு ஆத்மா, ஒண்ணு ஜீவாத்மா, பரமாத்மா.
ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கிற இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், பரமாத்மா சாட்சியா இருக்க. சோ இந்த பறவை சொல்லுது, ஒரு சாட்சி பறவை, சாட்சி பறவை சொல்லுது, போகாத போகாத மாட்டிக்குவ, வேடம் வர்றான் வேடம் வர்றான், ஆமா வேடம் வர்றான். அந்த 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 மொழியை கேட்டுட்டு இன்னொரு பறவை சொல்லுது, ஆமா வேடம் வர்றான் வேடம் வர்றான், எல்லாரும் கவனமா இருங்க, வேடம் வர்றான். ரைட், ஓகே. அப்புறம் என்னாச்சு? வலைய விரிக்கிறான் வலைய விரிக்கிறான், ஆமா வலைய விரிக்கிறான், வலை தானியத்தை போடுறான், ஆமா தானியத்தை போடுறான், போகாதீங்க. அப்புறம் ஒரு ஒரு பறவையா இருக்கு. கடைசியில இந்த பெரிய பறவை சொன்னதை கேட்காம அந்த ரிப்பீட் பண்ண பறவை இறங்குது, எல்லா பறவையும் பிடிச்சி வேற தூக்கிட்டு போயிட்டு, அப்படி வலைய சுருட்டி எல்லா பறவையும் தூக்கிட்டு போயிட்டு. அந்த மாதிரிதான் மாயா சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி மம மாயா துரத்யா, மாயா சக்தி வெல்ல முடியாது. மாயா வலை விரிக்குது, வாங்க வாங்க ஜீவாத்மாவே. மாயா வந்து மார்க்கெட்டிங். இந்த ஜட உலகத்துல யாருடைய மார்க்கெட்டிங் நடக்குது? மாயாவுடைய மார்க்கெட்டிங். பாருங்க, ஜட உலகத்துல மாயாவோட ஹாஸ்பிட்டல் இருக்கு, மாயா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுது. சோ மாயா வந்து கிருஷ்ணாவோட எனர்ஜி, மாயா என்ன மார்க்கெட்டிங் பண்ணுது? ஏ ஜீவாத்மாவே, நீதான் கட்டுப்படுத்துறவன், நோ ப்ராப்ளம், நீதான் என்ஜாயர், நீதான் அனுபவிக்கிறவன், நீதான் எஜமானன், யூ ஆர் த மாஸ்டர், நீதான் எஜமானன், நீதான் அனுபவிக்கிறவன், நீதான் கட்டுப்படுத்துறவன். இப்படி மாயா மார்க்கெட்டிங் பண்ணி ஜீவாத்மாவை வலையில மாட்டி வச்சு, ஜீவாத்மா வந்து மாயாவுடைய வலையில, ஓ இங்க நல்லா இருக்கே, இந்த ஜட உலகம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்க நான் வந்து எஜமானனா இருக்கேன், இங்க நான் வந்து அனுபவிக்கிறேன், இங்க நான் கட்டுப்படுத்துறேன், இங்க நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஜீவாத்மா அறியாமையினால் நினைச்சுக்கிறான். ஆனா அவன் மாயனுடைய வலையில மாட்டிக்கிட்டான். மாயாவுடைய வலையில மாட்டிக்கிட்டான். வேடன் வந்து பிடிச்சிட்டான். வேடன் பிடிச்ச மாதிரி மாயா வந்து பிடிச்சிட்டான். சோ இப்படி நினைவு கட்டாத காலத்துல இருந்து ஜீவாத்மா தன்னுடைய நிலையை மறந்து அறியாமையினால மாயனுடைய வலையில சிக்கிட்டு இருக்கு. சோ மாயாவுடைய கடைசி வலை என்னது? மாயா வலை போட்டுட்டே இருக்கு. மாயாவுடைய கடைசி வலை, நான் தான் கடவுள், தன்னையே கற்பனை, தன்னையே கடவுளா நினைக்கிறதா மாயாவுடைய கடைசி வலை. யார் ஒருத்தர் வந்து தன்னையே கடவுளா நினைக்கிறாரோ அதுதான் மாயாவுடைய கடைசி வலை. ஹரே கிருஷ்ணா. சோ மாயாவுடைய கடைசி வலை என்னன்னா, தன்னையே கடவுளா, நான் தான் கடவுள், நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுவேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவேன், சோ நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுவேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவேன். இது கடைசி வலை என்னது? நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், எனக்கு மேல ஒரு சக்தி கிடையாது, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன், கடவுள் ஒருத்தர் கிடையாது. சோ விஞ்ஞானிகள் கடவுளை, பெரும்பாலும் விஞ்ஞானிகள் கடவுளை ஏற்பதில்லை, பெரும்பாலும் விஞ்ஞானிகள் கடவுளை ஏற்பதில்லை, தன்னையே கடவுளா நினைக்கிறார். அதுக்கப்புறம் பேரளவு படிச்சவங்க, பௌதிக கல்வி, மாயா அபகிருத ஞானா, இந்த பௌதிக கல்வி படிச்சவங்க என்ன நினைக்கிறாங்க? தன்னையே கடவுளா நினைக்கிறாங்க. நான் ஏன் கடவுள்கிட்ட போகணும், எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் பௌதிகத்துல நிறைய பட்டம் வாங்கிட்டேன், நான் வந்து பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன், சோ அதனால எனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் மாயாவுடைய வலை, கவர்ச்சி. அதனால இந்த ஜீவாத்மா தன்னுடைய நிலையை மறந்து துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல ஜீவாத்மா என்ன பண்றாரு? கிருஷ்ணாவோட போட்டி போடுறாரு. கிருஷ்ணாவோட போட்டி போடுற. எப்படி கிருஷ்ணாவோட போட்டி போடுறது? ஓ கிருஷ்ணா வந்து அவரு கடவுள், அவர் கடவுள்னா அவருக்கு ரூபம் கிடையாது, அந்த கிருஷ்ணாவுடைய ரூபம் வந்து பௌதிகமானது, ஏன்னா அவர் ஒரு பிரம்மம். அப்போ நானும் பிரம்மன் தான், இந்த உடல் விட்டா நானும் பிரம்மம் ஆயிடுவேன், அப்புறம் நான் வேறு கிருஷ்ணா வேற இல்ல. இதுதான் மாயாவாதம், இதுதான் மாயாவாதம். சோ மாயாவாதிகளுடைய நோக்கம் என்னது? கிருஷ்ணாவை கொல்றதுதான். பிரபா சொல்வாரு, மாயாவாதி they want to try to kill Krishna, they want to try to kill Krishna, that means they are not accepting Krishna's body is transcendental. பிரபா என்ன சொல்றாரு? மாயாவாதிகள் கிருஷ்ணாவுடைய சரீரத்தை பௌதிகம் நினைக்கிறாங்க. கிருஷ்ணாவை வந்து அவர் இந்த உலகத்துல வரும்போது அவர் நம்மள மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கிறாரு, அவர் பிரம்மம், நானும் பிரம்மன் தான், அந்த கடவுளும் பிரம்மன் தான், நான் இந்த பூமியில ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன்,
கடவுள் இந்த பூமியில வருவாரு, அவரு நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்குவாரு. அப்புறம் நான் இந்த உடலை விட்டு போவேன், கடவுள் இந்த உடலை விடுவாரு, நாங்க எல்லாமே பிரம்மம் ஆயிடுவோம், அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் மாயாவுடைய லாஸ்ட் வலை, மாயாவுடைய கடைசி நெட் இதுதான். இதுக்கு மேல ஒரு நெட் இல்லை. இதுதான் மாயாவுடைய கடைசி வலை. மாயாவுடைய கடைசி வலை என்ன நினைக்குதான்? ஒரு ஜீவாத்மாவை தானே கடவுளுக்கு நிகரானவன், இல்ல தானே கடவுள், நான் கடவுளுக்கு நிகரானவன் அல்லது நானே கடவுள். இப்ப நான் மறந்துட்டேன், இதை ஞாபகம் வச்சுட்டு நான் கடவுள் ஆயிடுவேன். இதான் மாயாவத பிளஸ். இப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவங்க நிலையை மறந்து மாயனுடைய வலையில மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணையோட வந்து இவங்களெல்லாம் விடுவிக்கிறார். அவங்க பாபி, எவ்வளவு பெரிய பாபியா இருந்தாலும் சரி, வெறும் பண்டிதனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மகாபுடைய கருணை கிடைச்சது. பாப்பி தாப்பி எதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய். ஜகாய் மதாய் ரெண்டு பேரும் வெறும் பாவிகள், மதுபான மருதி போதை வசதிகளை ரொம்ப மோசமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் சைதன்ய மகாபிரபு மருந்து கொடுத்தாரு. அந்த பௌதியத்துல மூழ்கி போன இருந்தவங்க சைதன்ய மகாபிரபு மருந்து கொடுத்தாரு. என்ன மருந்து கொடுத்தாரு? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம. சர்வபௌம பட்டாச்சாரியா 2 நாளைக்கு முன்னாடி பேசணும், பெரும் பண்டிதர், ஆனா மாயாவாதத்துல. அப்போ அவருக்கு மருந்து, அவருக்கான மருந்து என்ன? அதுவும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அது பகவானை கருணை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் யாத்திரை போகும்போது வாரணாசியில பிரகாசானந்த சரஸ்வதினு ஒரு பெரும் பண்டிதர், பெரும் சன்னியாசி, 60,000 சீடர்கள். அவருடைய தத்துவம் என்னது? நான் தான் கடவுள், நான் வந்து சன்னியாசி எடுத்துட்டேன், நான் கடவுள் ஆயிட்டேன். தண்டகரண மாத்திரேன நர நாராயணோபவே. சோ மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க சன்னியாசி எடுத்துட்டாலே நாராயணன் ஆயிட்டார். அதனால மாயாவாத தத்துவத்துல இருக்கிறவங்க ஒரு சன்னியாசி பார்த்தா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க நாராயணர் ஆயிட்டீங்க. அவங்க ஓம் நமோ நாராயணா சொல்றதுக்கு அர்த்தம் அப்படி. வைஷ்ணவர்கள் ஓம் நமோ நாராயணா சொன்னா பகவான் நாராயணனை வணங்குகிறேன், ஓ நமோ நாராயணா. அப்ப வைஷ்ணவர்கள் ஓம் நமோ நாராயணா சொன்னா பகவான் வழிபடுறது. ஆனா மாயாவாதிகளும் ஒரு சன்னியாசி பார்த்த உடனே ஓம் நமோ நாராயணா சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நீங்க நாராயணர் ஆயிட்டீங்க, நீங்க சன்னியாசி எடுத்தீங்க, நீங்க நாராயணர் ஆயிட்டீங்க, நாங்களும் கொஞ்ச காலத்துல சன்னியாசி, நாங்களும் நாராயணர் ஆயிட்டோம். அப்போ சைதன்ய மகாபிரபு வாரணாசி வந்த போது அவர் இந்த வாரணாசி தெருக்கல்ல அவர் கீர்த்தனை பாடி நடனமாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்போ இந்த மாயாவாதிகள் எல்லாம் பரிகாசம் பண்றாங்க. யார் இந்த சன்னியாசி? சைதன்ய மகாபிரபு இளம் சன்னியாசி, 24 வயசுதான். அப்படியே சூரியனை போல பிரகாசம், தாமரை போல கண்கள், உருக்கிய பொன்னிற முழங்கால் வரை நீண்ட கரங்கள், பறந்து விரிந்த தோள்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ திஜவரோ யுகதர்ம பாலோ சங்கீர்க கணிப்புலோ கமலாயதாட்சோ. ஆஜானு லம்புது, பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், அப்படியே மகா புருஷன், அஜானுபாகர், தாமரை போல கண்கள், இளம் சன்னியாசி, அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். தங்கத்தை உருக்கி காய்ச்சிய ரூபம், கலர் பொன்னிறம். யார் இந்த சன்னியாசி? யார் இந்த சன்னியாசி? எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த சன்னியாசி என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி கீர்த்தனம் பாடிட்டு நடனம் ஆடிட்டு போறாரு? ஏன்னா இந்த மாயாவாதிகள் பூரா உட்காந்து வேதத்தை தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேதாந்த சூத்திரத்தை எடுத்து அதுக்கு படிச்சு அதுக்கு விளக்கம் பேசி தர்க்கம் பண்ணிக்கிட்டு. அப்போ வாரணாசியில மகாபிரபு நடந்து போகும்போது இவங்க எல்லாம் அவர் பரிகாசம் பண்றாங்க. ஒட்டுமொத்த வாரணாசியில வந்து 2 பக்தர்கள் தான் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சந்திரசேகர ஆச்சாரியர், இன்னொரு தப்பான் விஷ்ணு, 2 பேர். அப்புறம் இன்னொருத்தர் சனோதய பிராமணன், மகாராஷ்டிராவை சேர்ந்த சனோதய பிராமணன். இந்த 3 பேர் தான் கிருஷ்ணாவணி பக்தர்கள். மீதி எல்லாருமே ஆயிரக்கணக்கான பேர் வாரணாசியில மாயாவாதிக தன்னையை கடவுளா நினைக்கிறவங்க. அப்ப சைதன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடி போகும்போது இவங்க எல்லாம் மகாபிரபுவ ஒரு சென்டிமெண்டான ஆளு, என்ன சன்னியாசி இவரு,
சின்ன பிள்ளை மாதிரி ரோட்ல பாடிட்டு ஆடிட்டு போறாரு அப்படின்னு அவர் கேலி பண்ணாங்க. இந்த பக்தர் அழறாங்க. இந்த பக்தர்கள் மகாபிரபுட்ட வந்து, மகாபிரபு மகாபிரபு விருந்தாவனம் போகும்போது தப்பான் மிஸ்ரா வீட்டுல தங்கியிருக்க. தப்பான் மிஸ்ரா வீட்டுக்கு வந்த சந்திரசேகர ஆச்சாரியா, சனோத்தியா பிராமணா அவங்க மகாபிரபுடைய பாதத்தில் விழுந்து அழறாங்க. மகாபிரபு, எங்களால் இதை கேட்டு சகிக்க முடியல. நாங்க ஏன்டா உயிர் வாழ்றோம், எங்களுக்கு பெரும் வேதனையா இருக்கு. அவங்க உங்களை வந்து சென்டிமெண்ட் ஆனவர் நினைக்கிறாங்க, உங்களை வந்து தரக்குறைவா பேசுறாங்க. என்ன சன்னியாசி இவரு, ரோட்ல பைத்தியக்கார மாதிரி பாடிட்டு ஆடிட்டு போறாருன்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது எங்க இதயத்துல வந்து அப்படி ஈட்டி வச்சு குத்துற மாதிரி வலிக்குது. கண்ணுல ரத்தமே கண்ணீரா வருது. மகாபிரபு, உங்களை இவங்க பரிகாசம் பண்றதை நாங்க கேட்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு அவங்க அழறாங்க. மகாபிரபுட்ட வந்து அழறாங்க. மகாபிரபு சிரிச்சுட்டே சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா மகாபிரபு அவங்களுக்கு மருந்து கொண்டு வந்திருக்காரு, அவங்களையும் குணப்படுத்துதான் அவர் வேலை. சோ மகாபிரபு கருணாவதாரம், அவர் யாரையும் விட்டு வைக்கல. பாவிங்க, பாவிங்க, சாதாரணப்பட்ட மக்கள், பாமர மக்கள், அறியாமையில் இருக்கிறவங்க, பெரும் பண்டிதர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் சைதன்ய பாபு கருணை கொடுத்தாரு. ஒரே மருந்து தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த சனோதியா பிராமணா அவர் வீட்டுல ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாரு. எல்லா சன்னியாசிக்கும் அவர் மகாபிரபு கூப்பிடுறாரு. அவர் மகாபிரபு பிரார்த்தனை பண்றாரு. மகாபிரபு, எனக்கு தெரியும் நீங்க ஒரு வைஷ்ணவ சன்னியாசி, நீங்க இந்த மாதிரி மாயாவாதிகளோட சேர மாட்டீங்க. ஏன்னா மாயாவாதி கிருஷ்ண அபராதி, மாயாவாதி கிருஷ்ண அபராதி. அவன் கிருஷ்ணாவுடைய ரூபத்தை வந்து பௌதிகமானதுன்னு நினைக்கிறான். அதனால நீங்க மாயாவாதி கூட சேர மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா மகாபிரபு, தயவுசெய்து என்னுடைய இன்விடேஷன், என்னுடைய வேண்டுகோளை ஏத்துக்கங்க, நீங்க எங்க வீட்டுல பிரசாதம் சாப்பிட வரணும். சோ மாயாவாதிகளும் வருவாங்க, தயவுசெய்து என்ன கோவிச்சுக்காதீங்க, நான் சன்னியாசிகளுக்கு பிரசாத பரிமாறத சொன்னேன், நீங்களும் வந்து கலந்துக்கணும். மகாபிரபு சிரிச்சுட்டே வரேன்னு சொன்னாரு. ஏன்னா மகாபிரபு முடிவு பண்ணிட்டாரு, அந்த மாயாவாதிகளுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். எல்லாம் அந்த பிரகாச சரஸ்வதி அந்த மாயாவாதிகள் உட்கார்ந்துருக்காங்க. மகாபிரபு வந்தாரு. அந்த அவருடைய அந்த பிராமணா வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே சூரியனே தரையில இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. இந்த சன்னியாசிகள்லாம் பாக்குறாங்க, யார் இவரு, இவர் வாரணாசியில புதுசா ஒரு சன்னியாசியா இருக்காரு, இவர் எங்க இருந்து வராரு, இவர் எந்த சம்பிரதாயத்துல தீட்சை வாங்கினாரு, இவருடைய சன்னியாச குரு யாரு, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி பவ்யமா வந்து மகாபிரபு இந்த முன்னெல்லாம் வீட்டுல நுழையும் போது, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டு முற்றத்துல கை கால் கழுவுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வாடகை கொடுத்துடலாம், இல்ல அந்த இடத்துல ஒரு கடையை கட்டி வாடகை. அப்புறம் கொரோனா சிக்கன் குனியெல்லாம் வந்து உட்காந்து, முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா கை கால்லாம் சுத்தமா கழுவிட்டு உள்ள வரும். அந்த கை கால் கழுவுற இடம் இருக்கு இல்லையா, அந்த கை கால் கழுவுற இடத்துல போய் மகாபிரபு உட்காந்துக்கிட்டாரு. இதை பார்த்த உடனே அந்த சன்னியாசியுடைய தலைவர், இந்த சன்னியாசியுடைய குரு ஆச்சாரியர் பிரகாசானந்த சரஸ்வதி, ஓ சாது சாது, எழுந்து போய், ஓ நாராயணா நாராயணா, நீங்க நாராயணர் அங்கேயே உட்காருங்க, எங்க பக்கத்துல வந்து உட்காருங்க, நீங்க நாராயணர், நாராயணர் போய் கை கால் கழுவுற இடத்துல உட்காரலாமா அப்படின்னு இந்த சன்னியாசியுடைய தலைவர் எழுந்து போய் மகாபிரபு தொட்ட. மகாபிரபு தொட்ட உடனே ஒரு உடம்பெல்லாம் ஸ்பர்சம் எல்லாம் அப்படி உள்ள இருக்குது, கண்ணல தான் கண்ணீர். இந்த மகாபிரபு கையை பிடிச்சு, நீங்க அங்க உட்காரு, நீங்க அங்கேயே போய் உட்காருறீங்க, நீங்க நாராயணரு. இப்போ மாயாவாதி, இந்த மாயாவாதி ஒரு சாதாரண ஒரு சன்னியாசியை பார்த்து நாராயணன் சொன்னா அது தப்பு, அது உண்மை இல்லை. ஏன்னா அவர் நாராயணர் கிடையாது. ஆனா சைதன்ய மகாபிரபு பார்த்து ஒருத்தர் நாராயணன் சொன்னா இது உண்மை. ஏன்னா சைதன்ய மகாபிரபு கௌர நாராயணன், அந்த நாராயணன் தான் கௌரவரா இருக்காரு. அப்போ மறைமுகமாகவே அவர் ஏற்றுக்கொள்கிறார் சைதன்ய மகாபிரபு கௌர நாராயணன் நாராயணன். அது மட்டுமல்ல, அவர் மகாபிரபு சேவை பண்றாரு. அவர் தன்னுடைய கரங்களை பற்றி கொண்டு, சாது நீங்க அங்க உட்கார கூடாது, என் பக்கத்துல வாங்க, இங்க உட்காருங்க, எங்க கூட உட்காருங்க, நீங்க ஒரு சன்னியாசியை போயிட்டு அங்க போய் உட்காருறீங்க, இங்க வாங்க பக்கத்துல உட்காருங்க. ஆமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, இந்த வாரணாசி தெருவுல போய் ஒரு ஏதோ சாதாரண ஒரு ஒரு சென்டிமெண்ட் ஆன ஆள் மாதிரி தெருவுல பாடிட்டு ஆடிட்டு போறீங்களே, நீங்க ஒரு சன்னியாசி, எங்க கூட சேர்ந்து வேதாந்த சுந்தரத்தை தர்க்கம் பண்ண வேண்டாமா, வேதாந்தம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாமா, அதை விட்டுட்டு அங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க அப்படி எல்லாம் பண்றீங்களே. அவ மகாபிரபு சொன்னாரு. மகாபிரபு ரொம்ப பணிவுனாலே அவர் கவர். இதுதான் ஒரு பிரச்சாரகர் வந்து
ஒரு பிரச்சாரகர் வந்து நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் பகவத்கீதை கரைச்சு குடிச்சிட்டேன், நான் பாகவதத்தை கரைச்சு குடிச்சிட்டேன், நான் பெரிய பிரச்சாரகர் நான் மாத்திடுவேன். அப்படி இல்லை. வித்யா வினய சம்பந்தே பிராமணே கல்யஸ்தினி ஸ்வனி சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு பண்டிதனுடைய அடையாளம் பணிவு. பாருங்க, சைதன்ய மகாபிரபு அவர் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர், வேதங்களை முற்றிலும் அறிந்தவர், வேதங்களை தொகுத்தது அவர் தான். அந்த முழுமுதற் கடவுள் அவங்க முன்னாடி இருக்காங்க, அந்த மாயாவாதிகளால் உணர முடியல. அவர் ஒரு சன்னியாசி நினைச்சு மகாபிரபு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த இந்த சாமிஜி கேட்கிறாரு, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நீங்க வேதாந்தம் படிக்க வேண்டாமா? மகாபிரபு பணிவா சொல்றாரு, நான் ஒரு நாள் என் குருகிட்ட போனேன், குரு மகாராஜ் எனக்கு மந்திர தீட்சை கொடுங்கன்னு கேட்டேன். அவர் மந்திர தீட்சை கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, நீ ஒரு முட்டாள். எனக்கு மந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் குரு சொன்னாரு, நீ ஒரு முட்டாள், உனக்கு வேதாந்தம் எல்லாம் புரியாது, அதனால நீ இந்த மந்திரத்தை சொல்லு, இந்த மந்திரத்தை மகா மந்திரத்தை உச்சாரணம் பண்ணு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அந்த மந்திரம் என் குரு கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை நான் குருகிட்ட இருந்து வாங்கிட்டேன். அதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே என் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது, உடம்பெல்லாம் மை குத்தி தெரியுது, நாவெல்லாம் தழுதழுக்குது. நான் சில நேரம் அழறேன், சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் தரையில உருண்டு பிறல்றேன், நான் சில நேரம் தெருவில் ஓடுறேன். என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல, சில நேரம் நான் மயங்கி விழுந்துடுறேன். அப்ப நான் உடனே குருகிட்ட ஓடி போனேன். ஓ குரு மகாராஜ், எனக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்தீங்க? நீங்க கொடுத்த மந்திரத்தை நான் என்னால உச்சரிக்க முடியல. சில நேரம் என் நாள் தழுதழுக்குது, என் தொண்டையெல்லாம் வந்து அடைக்குது, என் கண்ணுக்கு கண்ணீர் வருது, என் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிக்குது. நான் சில நேரம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எனக்கு சிரிப்பா வருது. நான் சில நேரம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது, சில நேரம் அழுகையா வருது, சில நேரம் மயக்கம் விழுந்துடுறேன். என்னால என்னை கட்டுப்படுத்தவே முடியல, என்னை கட்டுப்படுத்திக்க முடியல. என்னது இது? அப்ப என் குருமராஜ் சொன்னாரு, வெரி குட், உனக்கு இது நல்ல சகுனம் தான். உனக்கு பகவான் நாமத்துல ருச்சி கிடைச்சிருக்கு, நீ பகவானுடைய நாமத்தை இப்படியே சொல்லிட்டே இருக்கு, இதுல நீ பேரானந்தம் அனுபவிக்கலாம், இந்த பேரானந்தத்தை நீ அனுபவிக்கலாம்னு சொல்றாரு. அன்றைய இருந்து நான் வந்து இந்த மகாமந்திரம் சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆகுது. நாமளும் குருட்ட போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் வாங்கியிருக்கோம், நாமளும் ஜபிக்கிறோம். ஆனா ஒரு நாள் கூட கண்ணுல கண்ணீர் வந்தது, தூக்கம் தான் வருது. முதல்ல கொட்டாய் வரும், ஜபமாலை எடுத்தோடனே கொட்டாய் வருது, அப்புறம் தூக்கம் வருது. தட் மீன்ஸ் அப்ப அந்த அளவுக்கு நம்ம இதயத்துல அனர்த்தங்கள் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம அசுத்தமானவங்களா இருக்கு, அந்த அளவுக்கு மாயினால கரைபடிச்சு, பௌதிக குணங்களால கரைபடிந்து, அனர்த்தங்கள் கரைபடிந்து, அபராதங்கள் செய்து நாம ரொம்ப துராத்மாக்களா இருக்கோம். ஆனா ஆன்மீக குருவானவர் இந்த துராத்மாக்களுக்கு மகாத்மாங்கிற அந்தஸ்து கொடுக்கு. அந்த மகாத்மாக்களுடைய சங்கத்துல வரும்போது துராத்மாவும் மகாத்மா ஆயிடுது. அப்ப சைத்தன்யமா அவர் சொல்றாரு, அவர் பணிவுனால சொல்றாரு, நான் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம். தென் ஃபைனலி மகாபிரபு வேதாந்தம் பேச ஆரம்பிச்சாரு. இந்த வேதாந்திகள்லாம் வந்து மகாபுடைய கருணையினால அவருக்கு வந்து கேட்ட உடனே அவங்களுடைய இதயம் வந்து தூய்மையாயிடுச்சு. மகாபிரபு தரிசனம் பண்றவங்க யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்றாங்களோ, யாரெல்லாம் அவரை தொடுறாங்களோ, யாரெல்லாம் அவர் பக்கத்துல உட்காடுறாங்களோ, யாரெல்லாம் அவர் பாக்குறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட பேசுறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் தரிசனம் பண்றாங்களோ, எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே. அப்ப இந்த ஒரு மகா மந்திரம் சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் மருந்தா கொடுத்தாரு. இந்த மாயாவாத சன்னியாசி பிரகாசானந்த சரஸ்வதி கிருஷ்ணாவுக்கு ரூபம் கிடையாது, கிருஷ்ணாவுடைய உடல் பௌதிகமானது. இந்த மாயாவாதிகள் கிருஷ்ணாவுடைய உடல் பௌதிகமானது, கிருஷ்ணாவுக்கு ரூபம் கிடையாது, நான் தான் கடவுள், நானும் கடவுள் ஒண்ணு, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க சைதன்யம் அப்படி கருணையினால அவங்க கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருடைய ரூபம் சச்சிதானந்த விக்கிரகம், அவர் நித்தியமானவர், அன்பு நிறைந்தவர், ஆன்மீகமானவர், ஆனந்தமே சுரூபமானவர் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த 60,000 சீடர்களோட அனைவரும் வைஷ்ணவர். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் அப்படி வந்து சைதன்யமா அப்படி கருணை. வாரணாசியில
மழைக்காலத்தில் எவ்வாறு கங்கை கரை புரண்டு ஓடுமோ அது போல அவர் எல்லாத்தையும் பக்தியில பிரேமத்துல மூழ்கடிச்சிட்டார். எந்த வாரணாசி தெருவுல இந்த பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடரோடு மாயாவாதம் பேசி நடந்தாரோ அவர் வைஷ்ணவராய் அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி நடனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த வாரணாசி தெருவுல இந்த மாயாவாத சன்னியாசி எல்லாம் வைஷ்ணவ சன்னியாசியானாங்க சைதன்ய மாப்பே கருணினா. அதனால இங்க வந்து பிரம்மா அழகா சொல்றாரு, கிருஷ்ணதான் சர்வ காரணம். இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, அதுக்கு தேவையான மூலக்கூறுகள் இது எல்லாமே பகவான் இருந்தா வருது. அந்த கிருஷ்ணா ஆதி புருஷன், அவர்தான் சர்வ காரணம். தன் பிரபஞ்சங்கள் உருவானதுக்கு மூல காரணம் காரணோசாய் விஷ்ணு. பிரம்மா தோன்றியதுக்கான காரணம் கார்போஷாய் விஷ்ணு. இப்படி காரணம், மூல காரணம், சர்வ காரணம். பிரம்மா படைத்தாலும் பிரம்மாவை படைத்தது கார்போஷாய் விஷ்ணு. அதனால அவர்தான் மூல காரணம். அந்த கார்போஷாய் விஷ்ணுவுக்கு காரணம் கார்மோஷாய் விஷ்ணு. அந்த கார்போஷாய் விஷ்ணு காரணம் சர்வ காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதனால அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சச்சிதானந்த ரூபத்தை அவரை வந்து பக்தினால மட்டும்தான் உணரணும். பகவானை கருணினால் மட்டும்தான் அவரை உணர முடியும். ஆச்சாரியுடைய கருணையால் மட்டும்தான் அவர் உணர முடியும். வேற எந்த முறையாலும் அல்ல. மற்றதெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில். அப்போ என்னுடைய உண்மையான ஆரோக்கியமான நிலை நான் கிருஷ்ணருக்கு சேவனை பண்றது. ஜீவேரே சொல்போய் அதுதான் என்னுடைய நார்மல், ஒரு ஜீவாத்முடைய நார்மல் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான இயல்பான ஆதாரமான நிலை கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. இது பண்ணலைன்னா அவர் யாரா இருந்தாலும், அவர் மாயாவாதியோ யோகியோ ஞானியோ பௌதிகவாதியோ எல்லாரும் வியாதி, டிசீஸ்ட் கண்டிஷன் எல்லாரும் நோய்வாய்ப்பட்ட நிலையில தான் இருக்காங்க. இந்த நோய்வாய்ப்பட்டவங்க ஒரே மருந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஸ்ரீமத் பாகவதம்.